பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் நிச்சயமாகவே மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக இயேசுவின் நாமத்தினால. இந்த ஆசீர்வாதத்தை அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். நிச்சயமா நீங்க கோடா கோடியா பெருகுவீர்கள். உங்கள் குடும்பங்கள் பெருகும், உங்கள் சந்ததி பெருகும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாரோ அதன்படியே நீங்கள் குடும்பமாக சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் சத்தியத்திற்குள்ள போவோம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலிருந்தும் ஆதியாகமம் 17வது அதிகாரத்திலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள போறோம். ஒரு சில நேரங்கள்ல நமக்கு எந்த காரியமுமே நடக்காது போல இருக்கும். அப்படியே எல்லாம் அமைதியா இருக்கிற மாதிரி, எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கிற மாதிரி, அமைதியா இருக்கிற மாதிரி, என்ன இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு, எங்க பார்த்தாலும் ஒரே அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சில நேரங்கள்ல நடக்கும் தோணும் பாருங்க. என்ன ஏன் இந்த மாதிரி இருக்கு, மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இதுக்காக ஜெபம் பண்ணமே, இது நடக்கல, இதை போய் ரெடி பண்ணிட்டு வந்தோம், அதுவும் நடந்த மாதிரி தெரியல, ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற நிலைமையில ஒருவேளை நீங்க இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதே போலதான் ஆபிரகாமோட வாழ்க்கையிலும் கொஞ்சம் வருஷங்கள் அப்படியே ஒன்றும் நடக்காது போல இருந்தது. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை பாருங்க. அந்த சூழ்நிலைய நம்மளோட சூழ்நிலையோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்பதான் கர்த்தர் என்ன வாக்கு தத்தங்களை நம்ம தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தங்களை, அந்த வசனங்களை, அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையும் நம்ம பழைய ஏற்பாட்டோட கம்பேர் பண்ணி படிச்சுட்டு வரோம் பாருங்க. அப்ப நம்ம ஆதி தகப்பன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோர்வுகள் வந்திருக்கு. எதுவுமே நடக்காது போல அவ்வளோ ஒரு சோர்வு. அந்த சோர்வு நமக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பின்னாடியே ஒரு பயமும் வரும் பாருங்க. ஐயோ என்ன ஆகும், என் பிள்ளை கல்யாணம் ரெடி பண்ணி வச்சிருக்கு, மாப்பிள்ளை வீடு வந்தாச்சே, இன்னும் பணம் எல்லாம் ஒன்றும் ரெடி ஆகலையே, லோனுக்கு அப்ளை பண்ணோம், லோன் வரல, பிள்ளை டெலிவரி இன்னைக்கு இருக்கு, 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்கான இது ஒன்றும் வரலையே. பிரியமானவர்களே, எதை குறித்து இன்னைக்கு பயப்படாதீங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சந்தோஷமாய் மகிழ்ந்து களி கூறுங்கள். இன்றைக்கு நாம் என்ன வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், விசுவாசிக்க போறோம். இது அப்படியே நம்ம வாழ்க்கையில நடக்க போகுது. ஆதியாகமம் 15 முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத. ஆபிரகாம் பயந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி தகப்பனுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே வந்து என்ன சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே. எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பயந்து நடுங்கிட்டு இருக்கான். எனக்கு பிள்ளை இல்லையே, வேலைக்காரன் தான் எனக்கு பிள்ளை மாதிரி இருக்கான், எனக்கு சந்ததி இல்லையே, நான் என்ன பண்ண போறேன்ற கலக்கம், தவிப்பு, வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல ஆண்டவர் வர்றாரு பாருங்க. வந்து திட்டல, என்ன நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆபிரகாமே நீ பயப்படாதே, பாருங்க நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பிரியமானவர்கள், இன்னைக்கு யாரோ இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே. அந்த இடத்துல உங்க பேரை எழுதி வச்சுக்கோங்க, பயப்படாதேயுங்கள். கர்த்தர் எப்படி இருக்காரா, நம்மளுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்க. அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னு பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே, இவன் என் வீட்டு வேலைக்காரனா இருக்கான் எலியேசர், நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேன், எனக்கு என்ன தரப்போறீங்க அப்படின்னு சொல்லி. பின்னும் ஆபிரகாம் 3வது வசனம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவன் உனக்கு சுதந்திரவாளி இல்ல, உன் கற்பத்துல ஒருத்தன் பிறக்க போறான், உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. ஒருவேளை நீ இதை நம்பல அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவன் ரொம்ப தொடர்ந்து சோர்வுகளே பார்த்து வரான், ஒருவேளை உனக்கு இது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீ வீட்டுக்கு வெளியே வா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆபிரகாமும் ஆண்டவரும்
ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், சிநேகிதன் அப்படின்னு தான் வேதத்துல போட்டிருக்கு பாருங்க. அப்ப அவங்க 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால, அப்புறம் நீ வெளியே வா, வெளியே வந்து பாரேன், வானத்தை அண்ணாந்து பாரேன், இப்படியே சொல்லி கொடுக்குறாரு ஆபிரகாமுக்கு. பாருங்க 5வது வசனம் பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார். என்ன சொல்றாரு? நீ வானத்தை அண்ணாந்து பாருப்பா, நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி. இப்போ பசங்கள்லாம் விளையாடிக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உன்னால எண்ண முடியுமா, நீ எண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை உங்க சூழ்நிலை, பிள்ளைகளுக்காக மாத்திரம் இல்லை, பிஸ்னஸ் ஆகட்டும், குடும்பத்திலே ஆகட்டும், ஊழியமாகட்டும், எது நடக்காம இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை தான். இன்னைக்கு உங்களுக்கு பயமா இருந்தா, சந்தேகமா இருந்தா, அந்த அவிசுவாசத்தை கர்த்தர் தப்பா என்றதில்ல, இன்றைக்கு விசுவாசிக்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க. ஒருவேளை ராத்திரியா இருந்தா வந்து பாருங்க, ஸ்டார்ஸை எண்ணி, நட்சத்திரங்களை எண்ணி பாருங்க. என்ன முடியுமா? என்ன முடியாது. இவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும். பணம் ஒரு பைசா கூட இல்லாம இருக்கீங்களா? ஆனா வானத்து நட்சத்திரங்கள் எப்படி பெருகி இருக்கும், அந்த மாதிரி உங்களுடைய வருமானம் பெருகி இருக்கும் இயேசுவின் நாமத்தினால. நட்சத்திரம் ஆண்டவர் படைத்த அந்த நட்சத்திரம். இந்த மாதிரி உங்களுடைய வருமானம், உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம் பெருகும் என்றார். பாருங்க எப்படி ஆண்டவர் பேசியிருக்காருன்னு. உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தாய், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாருங்க ஆண்டவர் எப்படி நம்மளோட பரிதாபமான நிலையை பார்த்து ஆண்டவர் கோவப்படுறதில்ல, அவர் அடிக்கிறதில்ல. நம்ம விசுவாசிக்க முடியாம தவிக்கிற நிலைமையை பார்த்து ஆண்டவர் கோவப்படவே மாட்டார். நான் இனிமேல் உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லி ஏசாயா 54:10 நம்ம வாசிக்கிறோம். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவே விலகாது. பிரியமானவர்களே, பயப்படாதீங்க. அவிசுவாசம் இருந்தா பரவாயில்ல, இன்றைக்கு அந்த அவிசுவாசத்தை அகற்றி போடுங்க. வானத்தை அண்ணாந்து பாருங்க, நட்சத்திரங்களை சிருஷ்டித்து வச்சிருக்காரு. அந்த நட்சத்திரங்களை பார்க்கும்போது நமக்குள்ள என்ன வரணும்? கர்த்தர் கைவிட மாட்டார். நட்சத்திரங்களை பார்க்கும்போது நினைச்சுக்கோங்க, எப்பவுமே ஆண்டவரே நீர் படைத்த நட்சத்திரங்கள், வானத்தை படைச்சீங்க, அது வெறுமையா இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு நட்சத்திரங்களை படைச்சு, அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறாராம். சங்கீதத்துல போடப்பட்டிருக்கு. அவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவ்வளோ பெரிய தேவன் நம்மளுடைய தேவன். பிரியமானவர்களே பாருங்க, வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும், உன் சந்ததி இப்படிதான் பெருக போகுது, அதனால பயப்படாத ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இதுக்கிடையில இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஓடி போச்சு. 99 வயசு ஆயிடுச்சு. ஆபிரகாம் இங்கேயும் அங்கேயும் அலசடிப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. 75 வயசுல பேசினாரு. அடுத்தது திரும்பி 99 வயசு வந்துருச்சு. 99வது வயசுல திரும்பவும் ஆண்டவர் தரிசனமாகிறாரு. தரிசனமாகி பாருங்க, நான் ஆதியாகமம் 17 முதல் 2 வசனம் வாசிக்கிறேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தைய? அவர்னால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உங்க சூழ்நிலை இது முடியவே முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி உங்க சூழ்நிலை சொல்லுதா? கர்த்தர் என்ன சொல்றார்? அவர் முடிந்ததை துவக்குகிற தேவன். இனி பிள்ளையே பிறக்காது, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா டாக்டர்ஸ்? ஆண்டவர் அந்த இடத்துல தொடங்குறாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிருன்னு ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. வார்த்தையை மட்டும் விசுவாசிங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அது 2வது வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. மிகவும் திரளாய் உங்களை பெருக பண்ணுகிறார். பிள்ளைங்களோட சேர்த்து குடும்பம், தொழில், இது உங்களுடைய ஊழியத்துல எல்லாவற்றிலும் உங்களை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிற நீங்க விசுவாசிக்கும் போது இது நிச்சயமாய் நடக்கும். அதுக்கு இன்னொரு அடையாளத்தை ஆண்டவர் பண்ணிட்டாரு. 75 வயசுல தரிசனமாகும் போது
வீட்டுக்கு வெளியேவான்னு நட்சத்திரங்களை காட்டினாரு. இப்போ 99 வயசுல என்ன பண்ணிட்டாரு, நீ இன்னும் இதை நம்ப முடியாம இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போற, அதனால உன் பேர் இனிமேல் ஆபிரகாம் இல்லை, இனி உன் பேர் ஆபிரகாம். சாராளோட பேரு சாராயின்னு இருந்தது, இனிமேல் அவ சாரா இல்லை, அவள் சாராள். ஏன்னா அவ ஜாதிகளுக்கு தாய், நீ ஜாதிகளுக்கு தகப்பன், சாராள் ஜாதிகளுக்கு தாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. பாருங்க 4வது வசனம் பாருங்க. நான் ஆதியாகமம் 17:4, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அடுத்தது 6வது வசனமும், உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஒரு குழந்தை கூட இல்லாம இருக்கிற நேரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு பெரிய சந்ததி தரப்போற, திரள் ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக போற, அது மட்டும் இல்ல உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். விசுவாசிக்க முடியுதா பிரியமானவர்களே? கர்த்தர் சொல்லிட்டா அது அப்படியே செய்ய போறாரு. நம்மளோட வேலை விசுவாசிக்க வேண்டியது மட்டும்தான். அதுதான் சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. உத்தம இருதயத்தோட காலேபும் யோசுவாவும் இதை விசுவாசித்தாங்க, வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தாங்க. கானான் தேசத்தை நாங்க எளிதில் போய் ஜெயித்து கொள்ள போறோம், நாங்க ஈஸியா அதை கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசித்தாங்க. அதனால அவங்க 2 பேரும் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. பிரியமானவர்களே, நீங்களும் எளிதில் ஜெயித்து கொள்ளலாம். விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுதா, நீ திரள் ஜாதிகளுக்கு தகப்பன் சொல்றாங்களா? எப்படிங்க முடியும், எனக்கு ஒரு பைசா கூட இன்னைக்கு இல்லையேன்னு அப்படி சொல்லாதீங்க. கண்ணுல பாக்குறத சொல்லாதீங்க, அது விசுவாசம் இல்லை. காணாததை நாம் பேச வேண்டும், நடக்க போறதை நாம் பேச வேண்டும். இப்படிதான் நான் இருக்க போறேன்னு நீங்க விசுவாசத்துல பேசுங்க. சும்மா பேசுறதுக்கு என்ன காசா பணமா? வாய் திறந்து விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. பேசும்போது நீங்க பேசினபடியே நடக்கும்னு வசனம் சொல்லுது. மார்க் 11:23, நீங்க எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் தான் சொன்னபடியே நடக்கும் என்று நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. மார்க் 11:23. இந்த வசனங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் பண்ணும்போது ஆவியானவர் தேவையான நேரத்தில் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சோர்வு, பயம், அவிசுவாசம், சந்தேகம் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். பிரியமானவர்களே, நீங்கள் திரள் ஜாதிகளுக்கு தகப்பனும் தாயுமா ஆவீர்கள், மகா பெரியவர்கள் ஆவீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போய் இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும்படியாக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில சம்பாதித்து கொடுத்தார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. 13வது வசனத்துல கலாத்தியர் 3:13-14 நீங்க எடுத்து படித்தா பரவாயில்ல. கலாத்தியர் 3:13-14, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வரும்படியாக அவர் இப்படிப்பட்ட கல்வாரி மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் கல்வாரியில் மரித்தது எவ்வளவு நிஜமோ அவ்வளவு நிஜம் நம்ம நல்லா இருக்கிறதும் நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகிறதும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்பி விசுவாசித்து வசனங்களை அரவணைத்து கொள்ளுங்கள், இருதயத்துக்குள்ள கொண்டு போங்க. நிச்சயமாவே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோங்கிறதுல சந்தேகமே இல்லை. கொஞ்ச காலத்துக்குள்ள உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து, கடன்கள் எல்லாம் தீர்ந்துரும். ஆனால் கன்சிஸ்டண்டா தொடர்ந்தேச்சியா வாக்கு தத்தங்களை ஒவ்வொரு நாளும் வீட்டில் சொல்லிட்டே இருங்க. வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலைகளையும் உங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவார். தலை நேராக உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.